இந்தியன் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய சென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வர பேர் என்ன? வைபவ் சூரியவன்ஷி தானே? ஓகே, கரெக்டு தான். ஒரு வளர்ந்து வரும் சென்சேஷன். வேறு யாரை பற்றி பேசலாம் அப்படின்னா, யங் இந்தியன் கேப்டன் சுப்மன் கில். யா, டெஃபினெட்லி வெரி இம்ப்ரெசிவ். பட் நம்ம இந்த இருவரை பற்றியும் பேச போகிறதில்ல. இன்ஸ்டெட் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர் who recently scored a century as well. அவரை பற்றி தான் பேச போகிறோம். இஷான் கிஷன் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 2வது ஓடியில் பின்னி படல் எடுத்தார். சுப்மன் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் பிரமாதமாக ஆடிட்டு வந்த அந்த கட்டத்தில் ரோஹித் சர்மா அவுட் ஆகிறாரு. பட் அந்த மொமெண்டம் கொஞ்சம் கூட லெட்டப் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு, அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்புணர்வோடு வந்தார் இஷான் கிஷன். அண்ட் வாட் மேக்ஸ் ஹிம் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, T20s அவர்கிட்ட பார்க்குற அதே ஃப்ளாம்பாயன்ஸ், அதே அக்ரெஷன், அதே சாய்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் ஓடிஎஸில் ரெப்ளிகேட் பண்ணுறாரு. பட் வித் அ மைனர் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18 பாலில் 11 ரன் இருந்தார். ஸோ கிளியர்லி இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்லாப் டேஷ் பேட்டிங், அதாவது மைண்ட்லெஸ்ஸாக போய் ஸ்லாக் பண்ணுற ஒரு அப்ரோச் இல்லை இஷான் கிஷன் கிட்டேருந்து. கிளியர்லி ஹியர் இஸ் அ கை ஹூ திங்ஸ் அ கிரேட் டீல் அபவுட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ பேஸ் பண்ணுறாரு. பட் ஒரு ஓவர் மாட்டின உடனே போட்டு டின்னு கட்டுறாரு போலர். அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஐபிஎல்லில் பார்த்தோம். ஸோ ஓகே, T20I ஃபார்மேட்டில் ரொம்ப அவரோட ஸ்டைல் ரொம்ப ஏதுவானது அப்படின்னு நம்ம பேசலாம் அப்படிங்கிறது நியாயமான வாதம். பட் 50 ஓவர் கிரிக்கெட்டில் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து காட்டுறாரு. அண்ட் யூஸ் வேர் லாட் ஆஃப் கிரெடிட் ஷுட் கோ டு த செலக்டர்ஸ். அஜித் ஆகர்கர் மற்றும் அவரோட பேனல் வந்து தொடர்ந்து தே மேட் சம் போல்ட் டெசிஷன்ஸ். சில ரொம்ப சரியான டெசிஷன்ஸும் கூட, சிலது வந்து கொஞ்சம் புருவத்தை உயர்த்தக்கூடிய டெசிஷனாக இருந்தாலும் அவங்க வந்து லார்ஜர் கான்டெக்ட்ஸில் தேவ் டன் ரைட் பை த டீம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சூரியகுமார் யாதவ் கிட்டேருந்து த டீம் வாண்டட் டு மூவ் ஆன். வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், பட் 2 வருஷமாக ஒரு ஃபார்மில் இல்லை. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இஷான் கிஷனோட எலிவேஷன் இஸ் நாட் பிஃபோர் டைம். அண்ட் 50 ஓவர் கிரிக்கெட்லேயும் இஸ் காட் a huge role to play because ரிஷப் பந்த் unfortunately hasn't delivered on his promise white ball cricket, which is very strange. ஏன்னா அவரோட கேம் வந்து you would imagine is naturally suited to this format. However, அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து ஒயிட் பாலில் மிளிராமலையும் போயிருக்காங்க இந்த பாஸ். மைக்கேல் ஸ்லேட்டர் வந்து 90s 2000s கிரிக்கெட் பார்த்தவங்க வந்து வில் ப்ராப்ளி ரிலேட் டு மைக்கேல் ஸ்லேட்டர். அவருக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ரெட் பாலில் அவர் க்ரியேட் பண்ணி இம்பேக்ட் ஒயிட் பாலில் க்ரியேட் பண்ண முடியல. எனிஹவ் ரிஷப் பந்த் ஃபில் பண்ண முடியாத அந்த வேக்யூமை வந்து இஷான் கிஷன் ஃபில் பண்ணிருக்காரு. அண்ட் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர். ஸோ விக்கெட் கீப்பிங் லக்ஷரியும் தராரு. அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல் இருக்கார் ஒரு ஃப்ரண்ட் லைன் ஆப்ஷனாக. பட் he's also a dasher at the top. So Ishan Kishanoda in the evolution and also his cricketing smarts, his overall intelligence, leadership எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்தியாவுக்கு.